அண்ணனும் அண்ணியும் அழ வேண்டிய இடம் இதுவல்ல, அரண்மனைதான். நீங்கள் இருவரும் வர வேண்டும். ரகுகுலத்தில் உள்ளவன் நம் ரகுகுலத்தின் கண்ணியத்தை காற்றோடு விட்டுவிடுங்கள் என்கிறான். உறுதியை உடைக்கச் சொல்கிறாயா? இதற்கு பதில் சொல்பரதா? தாம் வனத்தில் துன்பப்படுவதை பார்க்கும் பொழுது நான் செய்வது எதுவும் எனக்கு, நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாங்கள் இல்லாமல் செல்ல மாட்டேன். மகாராஜா, உங்கள் மருமகனுக்கு நீங்கள் புரியவை எழுந்துள்ள பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்ல இயலாது. நாளை இதை பற்றி விவாதிப்போம். வேதம் படித்தவர் முனிவர் பெருமக்கள் இவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு காண்போம். நான் வரவேற்கிறேன். பெரிய ஒன்று சேர்ந்து இதற்கு தீர்வு காண வேண்டும். தீர்வு எதுவாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு இளவரசரிடம். அப்பாவின் உயிரின் அவருக்கு சமமான தான் உங்களையும் எங்களையும் வழி நடத்தி செல்ல வேண்டும். அம்மா, அவனை என்னை விட நீதான் அறிவாய் பரதா. பிடிவாதம் பிடிக்கிறாய். மறந்து விட்டாயா நீ? இறுதி வரை போராடுவேன். பரதன் உங்கள் மீது வைத்து வையும் பாசத்தையும் பார்த்து நான் வியந்து. அன்பு மாசற்றது. சில சமயம் அதுவே அச்சத்தை உண்டானுடைய அன்பெனும் வலைக்குள். குருதேவா, நான் ராமன் அண்ணனின் தம்பி, ஆனாலும் அவருக்கு சேவகன் தான். இடி கேட்பதை தவிர வேறு வழி தெரியும். உங்களது உத்தரவை அவரால் மீற இயலாது. குருதேவா, உங்களிடம் அசகம் கேட்கிறேன். உங்களால் மட்டும்தான் மக்களுக்கு அவர் மன்னரை திருப்பி தர முடியும். என் வாழ்க்கை என்றும் நியதியையே இறைவன் மறந்து விடுவான். வியையே அவனுக்காக மாற்றி விடுவான். திலும் அப்படி நடக்க வேண்டும் என விரும்புகிறேன். நானும் முயற்சி செய்கிறேன். ராமன் அவன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியோத்தி நகருக்கு திரும்பி வர வேண்டும். கூடத்தில் நடக்கவிருக்கும் விவாதம் நிச்சயம் எந்த ஒரு தீர்வையும் கொடுக்காது. காரணம் யுக யுகத்திற்கு நியாயம், தர்மம், நீதி மூன்றோடு சேர்ந்து அன்பையும் உறவுகளின் கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கும். நீதியா பார்க்கும் பொழுது ஜனகனின் நன்மைக்கும் விவாதிப்பது எளிது. ஒவ்வொருவரின் பார்வை ஒவ்வொரு நியாயத்தை சொல்லுவாள். இந்த கதையை பெரும் காவியமாக மாற்றப் போகிறார். பதவி, செல்வம் இதுதானே. இனி இதுவரையில் பார்க்காததை பார்க்க போகிறார்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று நாம் இறுதி காரியம் செய்தோம். தந்தை மட்டும் அல்ல பரதா, அவர்தான் தர்மம், தர்மத்தின் சூரியன். அவர் இல்லாத போது அவருடைய சத்தியத்தை காப்பாற்றும் பொறுப்பு எனக்குள்ளது. அவர் இருக்கும் போது கொடுத்த வாக்கு, நம் குல மானத்தை காக்கும் பொறுப்பு உனக்கும் உள்ளது. செல் பரதா, உனக்காக அங்கு அயோத்தவர் தாங்கள் தான். அதற்கு நான் அருகதையற்றவன். என்னுடைய அம்மாவை குற்றம் கூறுவது பெரும் தவறு. இருப்பினும் மகாராணியார் செய்த காரியம் மன்னிக்க முடியாத பாவசை. நாங்கள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? எங்களுடைய மன்னரை பிரிந்து வாழ வேண்டும். இளவரசர் சொல்வதும் நியாயம்தான். இருக்க வேண்டியது மகாராணிக்கு தான். தாங்கள் சொன்னது போல் மறைந்த நம் அப்பா தர்மத்தின் சூரியன் தான். சூரியனையும் கிரகணம் விட்டு வைக்காது. இருந்து மீள்வதற்கு நீ வர வேண்டும். நாங்கள் ஏற்பாடுகளோடு. குருதேவர் குடம் சூட்ட காத்திருக்கிறார். அவரின் வாழ்க்கை உங்களின் ஒரு வார்த்தையில் உள்ளது. ஒரு வாக்கை நீ காப்பாற்ற. அயோத்தியை கவனித்துக் கொள். மக்களுக்கு நீ சேவை செய்து கொண்டு அழிக்கும் வேலையை நான் கவனிக்கிறேன். நான் செல்லும் பாதையை அறவழிதான். உன்னுடைய அம்மா என்ற முறையில், என் மகாராணி என்ற முறையில் சொல்வதற்கும் இப்பதற்கும் கூட எனக்கு உரிமை இல்லை. நான் தானே காரணம். வரத்தை கேட்டு பெற்ற பாவி நான் தானே. நீங்கள் மூவரும் நான் தானே காரணம். கைகையான நான் மகன் ராமனை நான் வாங்கிய வரத்திலிருந்து விடுதலை செய்கிறேன். எனக்கு மன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்கிறேன். ராமா, மிகவும் தாமதமாகிவிட்டது. யாரிடமிருந்து வரத்தை திரும்பப் பெறுவீர்கள்? என் அப்பாவிடமிருந்தா? விட்டாரே. சில சமயங்களில் போதும் என்று அதை திருப்பி பொழிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பெற்றுவே. மகன் தர்மத்தை கேட்கவில்லை, அரச தர்மத்தை சொல்லுங்கள். உங்களை நம்பியுள்ள மக்களை ஏமாற்றாதீர்கள். எதற்காக இன்று வரை பூஜிக்கிறார்கள்?